கதிரா அகாடமியின் ஆங்கில பாடநெறிக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றிருக்கின்றது. இது தொடர்பான காட்சிகளை முழுநீள காணொலியாக தீவிர வலையொலியில் தருவதில் நான் பெருமையடைகின்றேன். அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிகழ்கால உலகை வெல்வதற்கான ஆங்கில பாடநெறி, அத்தோடு தகவல் தொழில்நுட்பம் உட்பட ஏராளமான கற்கை நெறிகளை எதிர்காலத்தில் மேற்கொள்ள உள்ள கதிரா அகாடமியின் செயற்பாடுகள் போராட்டத்தக்கவை. பாருங்கள், அது தொடர்பான காட்சிகளை இப்பொழுது இந்த காணொலியில் நாம் பார்வையிடலாம். கதிரா அகாடமியின் மற்றுமோர் வரலாற்று பதிவு இதோ முழுநீள காணொலியாக உங்கள் பார்வைக்கு தருவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இது தீவிரை வலையொலி. தீவிரை வலையொலிக்காக நீங்கள் வழங்கி வருகின்ற ஒத்துழைப்புக்கும் அன்புக்கும் நன்றிகள் நண்பர்களே. மேலும் பல சுவாரஸ்யமான காணொலிகளுக்கு தீவிரை வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மையில் கிராம மக்களுடைய சமூக, பொருளாதார, கலை, கலாச்சார, பண்பாட்டு பாரம்பரியங்களை தாங்கி தீவிரை வலையொலி சுவாரஸ்யமான காணொலிகளை உங்களுக்காக தருகிறது. வாருங்கள் காணொலிக்குள். கதிரா அகாடமியினால் ஆங்கில பாடத்திற்கான சான்றிதழ் வழங்குகின்ற நிகழ்வு 2026 1/10 அன்று மாலை 3:30 மணி அளவில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்வுக்காக அழைக்கப்பட்டிருந்த அதிதிகள் அனைவரும் மாலைகள் அணிவிக்கப்பட்டு வரவேற்கப்பட்டு தொடர்ந்து நிகழ்வுகள் அங்கே ஆரம்பமாயிருந்தன. உண்மையில் ஆங்கிலம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் கதிரா நிறுவனம் மிகவும் தூர நோக்குடன் திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகின்றமை விசேடமாக குறிப்பிடத்தக்கது. சகல வளங்களையும் உள்ளடக்கிய மாகரை பிரதேசம் இன்னுமே மறுமையில் இருக்க வேண்டும் என்ற கேள்வியின் அடிப்படையில் தேடிய தேடலின் விளைவாக உருவாக்கப்பட்டதே கதிரா நிறுவனம் என்று இந்த நிறுவனத்தினுடைய ஸ்தாபகர் ஜாலினி சோதராஜ் குறிப்பிட்டார். அந்த அடிப்படையில் கதிரா நிறுவனத்தினுடைய இயக்குனர் திருமதி ஜாலினி சோதராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்விலே முதலில் மங்கள விளக்கத்தினுடன் நிகழ்வு சிறப்பான முறையில் ஆரம்பிக்க வைக்கப்பட்டது. இச்சிறப்பு வாய்ந்த நிகழ்வில் வெளிநாட்டு பிரதிநிதிகள் மற்றும் கோர்லப்பேட்டை வடக்கு மாகரை பிரதேச சபையின் கௌரவ தவிசாளர் திரு தைவேந்திரன் அவர்கள், அதேபோன்று பாடசாலைகளின் அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள், மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தமை விசேடமாக குறிப்பிடத்தக்கது. மங்கள விளக்கேற்றை தொடர்ந்து ஏனைய நிகழ்வுகள் ஆரம்பமாகின. இதில் விசேட அம்சம் என்னவெனில், இந்நிலையத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்ற மாணவர்களால் ஆங்கிலத்திலே இந்த நிகழ்வுகள் அனைத்தும் தொகுத்து வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மாணவர்களின் சிறப்பான கலை நிகழ்வுகளுக்கு இடையிடையே இந்த பாடநெறியில் கலந்து கொள்கின்ற பிள்ளைகளுக்கான பாராட்டு சான்றிதழ்கள் அங்கே வழங்கி வைக்கப்பட்டமை இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். கதிரா நிறுவனம் என்கின்ற சிறப்பான ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் புக் பிரிட்ஜினுடைய அபார ஒத்துழைப்பு, அதனுடைய ஆலோசனை வழிகாட்டல் அடிப்படையில் கதிரா நிறுவனம் அடுத்த கட்ட அத்தியாயத்திற்குள் தன்னை நிலைப்படுத்திக் கொண்டுள்ளது. அதன் அடிப்படையில் இதற்கான மனிதவள ஆலோசனைகளை ரீமிஸ்பேஸ் அகாடமியும் செய்து வருகின்றமை இங்கே சிறப்பாக குறிப்பிடத்தக்கது. உண்மையில் இந்த அரிய பணிகளை எல்லாம் முன்னெடுப்பதற்கான அடிப்படை காரணமாக அமைந்தது இந்த கதிரா நிறுவனத்தினுடைய ஸ்தாபகர் ஜாலினி சோதராஜ் அவர்கள். அதே போன்று அவருடைய கணவனரான
சுகாதார வைத்திய அதிகாரி திரு புண்ணியமூர்த்தி சிவராஜ் அவர்கள் இணைந்துதான் இந்த செயற்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டுள்ளார்கள். இதன் மூலமாக ஏராளமான செயற்பாடுகள் எதிர்காலத்தில் இடம்பெற இருப்பதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். எனவே இந்த அற்புதமான பணிகளை காலடியிலே செய்து வருகின்ற இந்த கதிரான் நிறுவனத்தினுடைய பணிகளை உண்மையில் பாராட்டப்பட வேண்டியது. அந்த அடிப்படையில் முதலாம் கட்டமாக பல 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதற்கான சான்றிதழை பெற்றுக்கொண்டு தங்களது ஆங்கில பாடநெறி மீதான காதலை அங்கே வெளிப்படுத்தி நிற்கிறார்கள். One day I will fly plane high in the sky. What? You scared of height? Not forever. I learn and feel great. And as people get better, I will take the world. Help me take. Dr. B, yes, Dr. B. Let me study hard. Because helping matters. My aim in the life is to become a nurse. I want to be a nurse because I want to help people who are sick and suffering from different diseases. You're too small. One day I won't be. My kindness is already big. Machines are too complicated. I love solving problems and I will learn to get recipes. If I become a chef, I will learn many recipes from around the world. I want to make healthy and yummy food that everyone can enjoy. You even got toes. Every day, teachers give them visual guides that might logic. Some started adopting their reading and writing skills and also my personality. Being a journalist is not easy. Sometimes I have to put my life in danger. But it is my responsibility to bring out the truth, ignorance and tell real stories. I want to be a dancer and perform on big stage. Yesterday, and I got blind worker, dancers always play. Proven to believe in learn techniques and never give up. Let's get the big festival video. இந்நிகழ்வை ஒருங்கிணைத்து இதில் கலந்து கொண்ட மாகர பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி திரு புண்ணியமூர்த்தி சிவராஜ் அவர்கள் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், இன்றைய உலக ஒழுங்கின் அசைவுகளை நாம் உற்று கவனிக்கின்ற பொழுது ஆங்கில கல்வியினுடைய அவசியமும் தகவல் தொழில்நுட்பத்தினுடைய அவசியமும் பொதுவாக உணரப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் எமது பிள்ளைகளும் ஆங்கில கல்வியில் உயர்ந்திருக்க வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையுடனும் தகவல் தொழில்நுட்பத்திலும் எமது பிள்ளைகள் அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டும் என்ற நோக்குடனும் கதிரா நிறுவனம் மிகவும் சிறப்பான முறையில் அதற்கான திட்டங்களை தீட்டிருக்கிறது. இந்த கதிரா நிறுவனம் எனது மனைவியான புஷ்பகாந்தன் ஜாலினி அவர்களால் உருவாக்கப்பட்டது. என்னுடைய தூர நோக்கு சிந்தனையின் அடிப்படையில் அதனுடைய ஒவ்வொரு விடயங்களை நாங்கள் படிப்படியாக அணுக வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் எங்களால் முடிந்தளவு இந்த பிரதேசத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் எழுச்சிக்காகவும் தொடர்ந்தும் நாங்கள் பயணிக்க இருக்கின்றோம். இதனை அடுத்து தொடர்ந்தும் பல்வேறு பாடநெறிகளை நாங்கள் இங்கே ஆரம்பிக்க இருக்கிறோம். அதற்காக இந்த சந்தர்ப்பத்தை அனைவரும் பயன்படுத்தி கொண்டு நிகழ்கால உலகத்தை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பை களமமைத்துக் கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கொள்கின்றேன். அத்தோடு இன்றைய காலகட்டத்தில் எமது பிள்ளைகளுடைய பெற்றார்கள் மிகவும் சிறப்பானவர்கள். அவர்கள் உச்சபட்சமான ஒத்துழைப்பை நல்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் மனதார பாராட்டிக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, கதிரா நிறுவனத்தை சர்வதேச தரமிக்க நிறுவனமாக மாற்றி அவற்றை சர்வதேச அங்கீகாரமிக்க அமைப்பாக மாற்றுகின்ற பணியிலே புக்பிரிட்ஜ் நிறுவனம் எமக்கு தேவையான ஆலோசனை மற்றும் வழிகாட்டல்களை செய்து வருகிறது. இதேவேளை மனிதவள ஆலோசனைகளை ட்ரீம் ஸ்பேஸ் அகாடமி என்கின்ற நிறுவனமும் செய்து வருகிறது. ஆகவே இப்பொழுது ஒரு சிறப்பான ஒரு கூட்டு நிறுவனமாக நாங்கள் இயங்கி வருகின்றோம். எதிர்காலத்தில் இன்னும் பல மாற்றங்களை இந்த பிரதேசத்தில் ஏற்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கிறது. எனவே உங்கள் அனைவருடைய எதிர்காலமும் சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நான் விடைபெறுகிறேன் என தனது உரையிலே குறிப்பிட்டார்.
ரிதுபனா. அடுத்த சாதனை பெறுவதற்காக கோபாலபிள்ளை சதுசனா.
We have a beautiful solo song. We invite devotionals to sing for us. Listen and enjoy. நாடகத்தின் மூலமா நீங்க சொல்ல வந்த செய்தி வந்து இந்நிகழ்வில் பங்கு கொண்ட செரிபேட்டர் ஓபன்நெட் நிறுவனத்தினுடைய இயக்குநர்கள் மேலும் குறிப்பிடுகையில் இந்நிறுவனத்தினுடைய செயற்பாடுகள் மிகவும் பாராட்டப்படுகிறது. அந்த அடிப்படையில் கதிரா நிறுவனமும் அதனுடைய பணிகளையும் பாராட்டி பேசிய செரிபேட்டர் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை அனைவரையும் பயன்படுத்திக் கொள்ளுமாறும் குறிப்பிட்டதோடு இந்நிகழ்வு சிறப்பு அமைவதற்கு சகலவழியில் ஒத்துழைத்த அனைவருக்கும் தனது மனப்பூர்வமான நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து தனது உரையினை நிறைவு செய்து கொண்டார். அடுத்து கதிரா நிறுவனத்தின் இயக்குனர் திருமதி யாழினி சோதராஜர்களின் கருத்து இடம்பெற்றது. இதன்போது அவர் தொடர்ந்தும் குறிப்பிடுகையில் உண்மையில் பாகரை பிரதேசம் சகலவிதமான வளங்களுடன் தன்னிறைவான ஒரு பிரதேசமாகும். இத்தகைய பிரதேசம் தொடர்ந்தும் வறுமையில் இருப்பதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக நான் நீண்ட நாட்களாக தேடி ஆராய்ந்து பார்த்தேன். இதற்கான பிரதான காரணங்களை தேடி நான் பல தடவை எனது மதிப்பீடுகளை செய்திருக்கின்றேன், எனது ஆராய்ச்சிகளை செய்திருக்கின்றேன். இதற்கான தீர்வுகளை எட்ட வேண்டும் என்பதற்காக நான் இரவு பகலாக சிந்தித்திருக்கின்றேன். இதன் அடிப்படையில் எனது எண்ணம் சிந்தனையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த கதிரா நிறுவனமாகும். இந்த கதிரா நிறுவனமானது பாகரை பிரதேசத்திலே பாரிய மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் சிந்தனையினுடைய அடிப்படையில் தான் நான் இவற்றை உருவாக்கினேன். இன்று இந்த நிறுவனத்தின் மூலமாக இன்னும் 10 ஆண்டுகளில் பல மாற்றங்களை காண முடியும் என்ற நம்பிக்கையில் நான் உருவாக்கியிருந்தேன். உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பும் இருக்கும் பட்சத்தில் இன்னும் 5 ஆண்டுகளிலே அந்த மாற்றங்களை காண நாம் ஆரம்பித்து விடலாம். உண்மையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நிறுவனத்தை சர்வதேச ரீதியான அங்கீகாரத்தை பெறுவதற்காக புக்விரிட்ஜ் நிறுவனம் தனது பங்களிப்பை வழங்கியது. அவற்றை நான் மறந்துவிட முடியாது. இதேவேளை எனக்கு தேவைப்படுகின்ற பொழுதெல்லாம் ஆலோசனை விளையாட்டுகளை செய்து வருகின்ற ட்ரீம் ஸ்பேஸ் அகாடமியை நாம் மறந்துவிட முடியாது. ஆகவே இந்த நிகழ்வு சிறப்பு ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்து விடைபெறுகின்றேன் என தனது உரையிலே குறிப்பிட்டு முடித்தார். இதனை அடுத்து இந்நிகழ்வின் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்த கோர்லைப்பெற்று வடக்கு பாகரை பிரதேச சபையின் கௌரவ தவிசாளர் திரு தெய்வேந்திரன் அவர்களால் உரை இடம்பெற்றது. அவர் தொடர்ந்தும் கருத்து பகிர்கையில் உண்மையில் பாகரை பிரதேசத்திலே எதிர்வரும் காலத்திலே மிக சிறப்பான கல்வி வளர்ச்சியை கட்டியெழுப்பக்கூடிய வகையில் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டும். உண்மையில் அரசியல் பேதங்களை மறந்து அனைவரும் இந்த பாகரை பிரதேசத்தினுடைய அபிவிருத்திக்காகவும் பாகரை பிரதேசத்தின் கல்வி மேம்பாட்டுக்காகவும் நாம் உழைக்க வேண்டும். உண்மையில் கதிரவளி கிராமம் என்பது இந்த பாகரை பிரதேசத்துக்கு ஒரு முன்மாதிரியான கிராமமாக மாறிவிடுகிறது. எனவே இவ்வாறான செயற்பாடுகள் மூலமாக இந்த பிரதேசத்தினுடைய எதிர்காலம் உண்மையில் பிரகாசமாகும். ஆகவே இந்நிகழ்வில் பங்கு பெறுவதற்கு என்னையும் அழைத்தமைக்காக கதிரா நிறுவனத்தினுடைய இயக்குநர் மற்றும் அனைவருக்கும் தனது நன்றிகளை குறிப்பிட்டதோடு இந்த நிகழ்விலே சான்றிதழை பெற்றுக்கொண்ட அத்தனை மாணவர்களுக்கும் அவற்றுக்காக ஒத்துழைப்பு நல்கிய அத்தனை பெற்றோர்களுக்கும் தனது மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்து தனது உரையை நிறைவு செய்து கொண்டார். பலமான பாகரையை நாம் உருவாக்க வேண்டுமாக இருந்தால் கல்வி மேம்பாட்டின் மூலமே அவை சாத்தியமாகும் என்கின்ற உண்மையை உணர்ந்து கதிரா நிறுவனம் அதனது பணிகளை சிறப்பாக மேம்படுத்தி வருகிறது. இன்று பாகரை பிரதேசத்தில் ஆங்கில கல்வியினுடைய வளர்ச்சி விதத்தை மேலும் அதிகரிக்கும் விதத்தில் கதிரா நிறுவனம் மேற்கொண்டு வருகின்ற இத்தகைய பணி என்பது உண்மையில் பாராட்டப்பட வேண்டியது. இந்த சிறப்பான பணியை அனைத்து பெற்றோர்களும் பிள்ளைகளும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த காணொளி மூலமாக நாம் சொல்லிக்கொள்வது. வாய்ப்புகள் வருகின்ற பொழுது அவற்றை பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாகத்தான் எதிர்கால உலகை நாம் வெற்றி கொள்ள முடியும். பலமான பாகரையை உருவாக்க நாம் அனைவரும் கரம் கோர்த்து செயற்படுவோம். நன்றி. மீண்டும் ஒரு காலை சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறுகிறேன் உங்கள் கனரூபன். நன்றி நண்பர்களே, நன்றி.